ஐயனார் துணை சீரியல்ல தன்னோட காதலுக்காக நிலா தோழியிடம் காதலனாக நடிக்கும் சோழன். வாங்க அது என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். பல்லவனுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதுமே நிலா பல்லவனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ சோழனை பார்க்க வேண்டிய சமயம் ஆகிடுது. மற்ற எல்லார்கிட்டையும் நிலா சிரிச்சு பேசினாலுமே சோழன் கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. இன்னுமே அவங்களுக்கு கோபம் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் சோழன் எப்படியாவது நிலா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது பின்னாடியே போகிறாங்க. இதை நிலா பார்த்துட்டு என்ன ஏன் பின்னாடியே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க உங்கள் பின்னாடிலாம் வரலங்க, ஆனாலும் உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்களேன். நான் அன்னைக்கு ஏதோ ஒரு தெரியாதனமாக அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் இன்னுமே அதை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னையெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்காம அதை மன்னிச்சு விட்டுருங்களேன் தயவு செஞ்சுன்னு சொல்லி ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒன்றா ரூமில் தான் இருந்தோம். என்னால் முடிஞ்சால் நான் அப்போவே ஏதாவது உங்ககிட்ட நெருங்கியிருக்க முடியும். ஆனால் நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. ஏன்னா அன்னைக்கு நான் உங்ககிட்ட நெருங்கியிருந்தாலுமே நீங்கள் சத்தம் போட்டால் உங்கள் அம்மா அப்பா வந்து என்னன்னு கேட்க போகிறாங்களா? கேட்டால் நீங்கள் தான் எதுவும் பதில் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நிலமையிலையுமே நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்போது நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறதுனால இவ்வளோ என்னைய தண்டிக்கிறது நியாயமே இல்லைங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியும் கெஞ்சுறாங்க. இப்படி சோழனும் நிலாவும் 2 பேரும் பேசி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தெருவில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க நிலாவை. இந்த பொண்ணு தான் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சோழன் கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னப்பா ஓடி போன உன் பொண்டாட்டி வந்துட்டா போலுக்கு, அதுவும் உன் வீட்டுக்காக வந்தாளா இல்லை ஏதாவது பொருளை வச்சுட்டு போயிட்டேன்னு வந்தாளா அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது நிலாவுக்கு இன்னுமே கஷ்டமாகுது. ஏற்கனவே அந்த வீட்டை பொண்ணு தங்காத வீடுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்க. இப்போ நிலாவுமே வாழ வந்த இடத்துல அவங்க போனதுமே எல்லாருமே தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சோழனை. இந்த வீட்டில் யார் வாழ போகிறா? கண்டிப்பாக இந்த பொண்ணு வாழாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. உடனே நிலா சோழன் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்போ என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ அவமானம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே அந்த வீட்டில் எவ்வளவோ நல்ல பேர் இருக்குது, அதில் இப்போ இதுவும் ஒன்றாகிட்டு போட்டோம். நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்படுதீங்க? உங்களுக்கு எங்கள் வீட்டு மேலே இவ்வளோ அக்கறை இருக்குல்ல, அப்போ தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் வந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் பல்லவன் உங்ககிட்ட சொன்னானே, அண்ணி நீங்கள் வரதா இருந்தால் நான் வேணா அண்ணனை வெளியில் அனுப்பிடுதேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேணா நான் இங்கேருந்து போயிடுதேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சோழன்ட்ட பேசிட்டு ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் போகிறாங்க நிலா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. சோழன் சொன்னாங்கள்ல, திருவண்ணாமலையில் நம்ம தனியாக இருக்கும்போது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் உங்களால் தப்பிச்சிருக்க முடியுமா? ஆனால் அப்போவுமே நான் எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தேன். நீங்கள் தயவு செஞ்சு நான் பண்ண நல்லது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்கள். நான் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு கெடுதல் நினச்சதே கிடையாது. நீங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு கூட வெளியில் போகிறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னது எல்லாமே நிலா யோசிச்சுக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போந்தான் நிலாவுக்கு புரியுது, தனக்காக ஆரம்பத்தில் இருந்தே நின்று இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே சோழன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தப்புக்காக அவங்கள முழுசாக தண்டிக்கிறது நியாயமே இல்லைங்கிறது நிலாவுக்கு புரியுது. சோழனை முழு மனசோட மன்னிக்கவும் நிலா தயாராகிட்டாங்க. அவங்க நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுமே சேரன், பல்லவன், நிலா 3 பேருமே சேர்ந்து அவங்க ஹாஸ்டல்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்துகிட்டு நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் தான் அவங்களுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. நிலா வந்தது அங்கே உள்ள எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. நிலா என்னதான் சோழன் கிட்ட பேசலைனாலுமே அவங்க மற்ற எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்கதை பார்த்து சோழன் சந்தோஷப்படுறாங்க. நிலா சோழனை முழுசாக மன்னிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் சோழன் தான் அவங்க வாயால் ஒன்று ஒன்றா சொல்லி நிலாவோட கோபத்தை இன்னுமே அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுமே சோழன் நிலாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே திவ்யா வராங்க. திவ்யாவை பார்த்த உடனே அவங்கள தனியாக கூப்பிடுறாங்க. உடனே நிலா பார்க்குறாங்க, எப்போதுமே நம்ம பின்னாடியே தானே வருவாங்க, இன்னைக்கு என்ன அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. திவ்யாவுமே ஒன்றுமே புரியாமல் தான் போய் பேசுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். உடனே திவ்யா கேட்குறாங்க,
நீங்கள் நிலாவோட ரிலேட்டிவ் தானே, நீங்கள் எதுக்கு என்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் நிஜமாவே அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க காதலுக்கு இடையில நான் என்னங்க பண்ண முடியும்? என்னாலலாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. ஆனால் திவ்யாவும் அதுக்கடுத்து சோழனும் 2 பேருமே பேசுகிறத இங்கே நிலா இருந்து தூரமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி வலிகிறான் பாரு, ஒரு பொண்ணு கிடச்சிடக்கூடாது, நல்லா வலிஞ்சு வலிஞ்சு பேசுவான், பேசுகிறதுக்கு சொல்லியே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி பொறாமையிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிலா. இதை கவனித்த சோழன் திவ்யா கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு திவ்யாவுமே என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டு திவ்யா கிட்ட ரொம்பவே சிரித்து சிரித்து தோலை தொட்டு தொட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. இதை பார்க்கும்போது நிலாவுக்கு இன்னுமே கோபம் அதிகமாக தான் வருது. ஏங்க, இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறத நிலா பார்க்க தானே செய்கிறாங்க அப்படின்னு திவ்யா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு திவ்யாவுமே ஆமாம், ரொம்பவே வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, ஏங்க இது தாங்க என்னோட ஹெல்ப், தயவு செஞ்சு அவங்க பார்க்கும்போதெல்லாம் என்கிட்ட நல்லபடியாக பேசுங்க, அதே மாதிரி என்னை பற்றி ஒரு நல்ல விதமாக 4 வார்த்தை அவங்க காதுலேயும் போட்டு வைங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க சோழன். அதுக்கு திவ்யாவுமே அப்போ இதுதான் உங்கள் ஐடியாவா? நிலா முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசும்போது நிலாவுக்கு கோபம் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக வரும்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஐடியாவுக்கு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரமும் 2 பேர் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு பொறுக்க முடியல. திவ்யா, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நிலா போனதும் திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் தயவு செஞ்சு அவங்க முன்னாடி என்னை காதலிக்கிற மாதிரி, என்னது காதலிக்கிற மாதிரி சும்மா பேசுங்கன்னு சொன்னீங்க, இந்தாங்க இந்த கிஃப்டை மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு திவ்யாவுமே இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படியாவது உங்கள் மூலியமாக நீங்கள் நிலா கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிக்கிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இதையுமே கவனித்த நிலா ரொம்பவே தப்பாக நினைக்கிறாங்க. சோழன் இப்படித்தான் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் வலிஞ்சு வலிஞ்சு பேசுவாங்க, இவனெல்லாம் நம்பவே கூடாதுங்கிற மாதிரி திட்டிகிட்டே போகிறாங்க நிலா. உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே திவ்யா சொல்கிறாங்க, உங்கள் ரிலேட்டிவ் என்ன இவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அவங்க பேசுகிற விதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நிலாவால் காது கொடுத்து கேட்க முடியலை. அவங்களுக்கு கோபம் ரொம்பவே வருது. அதுக்கப்புறமும் திவ்யா, நிஜமாவே அவர் நல்ல ஜென்டில்மேன் தான், என்ன அழகாக பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிலா கோபப்படுறத கவனித்த திவ்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் அவர் பேசினார், இந்தாங்க இந்த gift கூட உங்களுக்காக தான் வாங்கினாங்கன்னு சொல்லி என் கையில் தந்தாங்க, அவங்க கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிட மாட்டிங்களாமே, அதான் என்கிட்ட தந்தாங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் நிலா ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சோழன் மேலே உள்ள எண்ணமே அவங்களுக்கு மாறி போகுது. நிலா சீக்கிரமாகவே சோழனை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, சோழன் நிலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.